கண்ணை முடிக்கா கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? சங்கல்பம் சரியில்லை. சரி, கரெக்டு, ஓகே. கர்மசாமிக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கிரக அமைப்புகளை பார்த்தேன். பிறவி அம்சத்துப்படி எந்த குறைகளும் இல்லை. ஆனால் இப்போ திருமணம் சம்பந்தமாக மன வருத்தமும் உபாதையும் 1.25 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த விஷயத்திலிருந்து தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? இந்த உன் பொண்ணுக்கு பங்குனியில் வெற்றியாகும், உன் பையனுக்கு பாரம்பரியத்தில் வேலை கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாமா. அதாவது உத்தரவு சொல்கிறவங்களுக்கும் மனசு ரொம்ப தேவை, மன உறுதி தேவை. கேட்குறவங்களுக்கு மன தெளிவு தேவை. அது ரொம்ப முக்கியம். சின்சியராக இருக்கணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டாக்கா. என்ன கோயில் அது? சென்னையா? நீங்கள் நேற்றே வந்துட்டீங்களே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமாம், உன்னுடைய மனைக்குள்ள ஒரு அம்மன் தேவதை ஒன்று வீட்டுக்கு அடிக்கடி வருதா? ஆனால் இப்போ ஒரு 3 ஆண்டு காலங்களாக அது மேலே உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த தெய்வத்தினுடைய துணை நமக்கு இல்லாமல் போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் மனசுக்கு தோண்டியிருக்கு. நடந்தது உண்மைதான். அந்த தெய்வ சக்தி இப்போ வீட்டுக்கு வரலை. அதிலிருந்து இப்போ உன்னுடைய தொழிலும் சரிந்து உறவுகளிலும் பிரிந்து நிறைய கடன்களும் வேதனையும் பட்டு நீ இருந்துக்கிட்டு இருக்க. இந்த நிலையில் மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்லா? வேறு என்ன வேணும் மகளே? இந்தா இன்னையிலேருந்து உன் கூட வாரேன், நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்தா வெற்றியாகும், புண்ணியம் கிடைக்கும். கர்மசாமிக்கு ஆண்மகனை, தன் மகனை பற்றி கேட்க வந்தவங்க, பையனை பற்றி கேட்க வந்தவங்க. வாமா அண்ணாச்சி, நீங்கள் இன்னைக்கு காலையில் எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்களா? இன்னைக்கு காலையில் கொடுத்தீங்களா? மாலை கொடுத்தீங்களா? சரி, ஓகே, கேட்டு வந்துட்டோம். அங்கே கால் வந்துட்டாக்கா. நாராயணனை கூப்பிட்றா, எல்லாம் நல்லா நடக்கும். அப்படியா? கூப்பிட்டுருவோம். ஓம் நமோ நாராயணா. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குதுமா? சரி, அது ஒரு பக்கம். பெருமாள் கோயில் ஒன்று எல்லையில் இருந்து 9 கிலோமீட்டர் தாண்டி இருக்கா? கால் வந்துட்டு வா. ஏன்னா நான் நிற்கிற இடத்துலேருந்து உன்னுடைய இடம் 9 கிலோமீட்டர். அதனால தான் அதை நான் சொல்கிறேன். கர்மசாமிக்கு உன்னுடைய பிள்ளைய வெளிநாடு சம்பந்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு விதி அமைப்பு இருக்க. எங்கே இருக்கான் பையன்? அவன் பாரின் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம் அவனுக்கு வருது. அதில் அவனுக்கு செல்வங்கள் கிடைக்கும், வெற்றி உண்டு. இப்போ ஒரு நட்பால் அவனுடைய உள்மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன், புரியுதா? மார்ச் மாதத்துக்குள்ள திருமண காலத்தை உருவாக்கி ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? வா, பக்கத்தில் வா. எல்லாம் வெற்றியாக நடக்கும், சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு அப்படியா? கோர்ட்டில் கேஸ் யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு. டைவர்ஸ் சம்பந்தமாக மனக்குறையுடையவர் யார்? பைசில் 1. கடன்கள் சம்பந்தமாக வாங்க. அப்படியா? சென்னையில் எந்த இடம்பா தம்பி? கால் வந்துட்டு வாங்க. செல்லி அம்மன் ஒரு அம்மா வராள, இருக்காங்களா உங்கள் ஏரியாவில்? செல்லி அம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் தெரியுத, இருக்கா அந்த ஏரியாவில்? இருக்கா செல்லி அம்மன்? உங்கள் எல்லையை தாண்டி கால் வந்துட்டு வாங்க. மகாசக்தி ஸ்வரூபா நாராயணா. அடுத்து தொழில் சம்பந்தமாக தடை உடையவர்கள் வரலாம். உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முருகா, 3 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். இருக்கா?
இப்போதைக்கு உன்னுடைய தொழிலை நிறைவாக செய்ய முடியாத மனக்குழப்பமும் உடல்நிலையில் ஒரு பகுதியில் வலி வேதனைகளும் தோன்றி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. என்ன வலிடா இதெல்லாம்? ஓஹோ, ஒருத்தன் நான் முதல்ல சொன்னதை மறந்துட்டு சாமி அப்படியே கூப்பிடுச்சு வரலேன்னு சொல்லி குழம்பிக்கு நிற்கான். நீ தானடா தம்பி? நல்ல பையன், கெட்டிக்காரப்பேன். அதனால் இந்த கடன்களை தீர்த்து தொழில் நடத்தித்தாரேன். உன் உடலில் இருக்கக்கூடிய நோயை அடுத்து வளராமல் நிறுத்தித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? அந்த பீத்துக்கு உனக்கு பணமும் கிடைக்கும், உன் பிள்ளை வெற்றியும் அடையும். பக்கத்தில் வா, கிடைக்கும். சந்தோஷமா இரு. ஆராம்ல கிடைக்கும். சொன்னது தான். நல்லாரு. கால் வந்துட்டு வாமா. யாருப்பா இவங்க? அவங்கள சேர்ந்தவங்களாம் வரலாம். என்ன தொழில் பார்க்குற? மீன். கால் வந்துட்டு வா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம். வா. அப்படியா? நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இடத்துல இடைஞ்சல்லாமல் இந்த தொழிலை நடத்திருந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்த அந்த காசப்புறம் நான் தந்துட்டேன். அவன்கிட்ட உனக்கு கிடைக்கும். இந்த பக்கத்தில் வா. குழப்பமில்லாமல் வாழ்வேன். நல்லா இருக்கும். ஐஸ்வர்யமாக இருக்கு. கர்மசாமிக்கு நீதிமன்றம் தான் போனது யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சாமி சொல்ல. யார் அது? உன் குடும்பத்தை சேர்ந்தது தானே? நீ யார்? முதல்ல என்னைக்கு வந்த நீ? வீடு நிலம் சொந்தமான வழக்கா? வா. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? இதை சொல்லி உள்ள நீ கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய ஆளாச்சே. உனக்கு என்ன செய்யுது? அது உலகத்தில் எல்லாத்துக்கும் வலிக்கு. பொறுமையாயிரு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. பேங்க் வங்கி சம்பந்தமாக ஒரு சிந்தனை யாருக்குப்பா? அது என்னையாது? வாடா பக்கத்தில் தம்பி. கண்ண மூடி உட்காரடா. ஓம் ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? இருக்கு. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? காலில் வந்துட்டு வா. நீர்கிரீஸ் ஆழ்வார்பேட்டை. சரிண்ணா? வா. அப்படியா? சரி. அந்த வழக்கு என்பது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் உங்கள் பக்கத்தில் இல்லை. நான் பார்த்தேன். வேறு உனக்கு என்ன வேணும்? அந்த டிரான்ஸ்ஃபரை நீ ஏற்றுத்தான் ஆகணும். பொய் சொல்ல முடியாது. சரியாக 3.25 மாதத்துக்குள்ளே மீண்டும் உன்னை திருப்பி சென்னைக்கே கொண்டு வரேன். நல்லது நடக்கும். ஓகே. கருப்பசாமி வாப்பா. காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு சாமி நான் ஒரு தொழிலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பண உதவி வேணும்னு கேட்டது யார்? வாடா தம்பி. நான் இவ்வளோ துல்லியமாக கூப்பிடணும். நீங்கள் இடையில நுழைஞ்சா எரிச்ச வரும்ல. நீ இன்னொரு தடவை கால் வந்துட்டு உன் மனசு அலப்பாயுது. என்னென்னு தெரியல. வெற்றி வேல் அது வீரவேல். உட்காருப்பா. என்னடா வேணும் தம்பி? கிரெடிட் கார்டு வந்துருச்சா? ஆமாம், கேஸ் போட போகிறாங்களே. ஆமாம், கோர்ட்டுக்கு போயிரும்ப்பா. லீகல் அட்வைசர் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் எழுதிட்டாரு. நீ போய் அதை பேசி முடிச்சிடலாமா? எத்தனை லட்சம்? கட்டிக்காரப்பே. கால் வந்துட்டு வா. சென்னையில் தான் கிரெடிட் கார்டு அலவுடு. இங்கே கிராமத்துக்குள்ளே கிடையாது. ஏன்னா எவனுமே பணத்தை ஒழுங்காக கட்ட மாட்டான்னு தெரிஞ்சு கொடுக்க மாட்டான். ஆனால் பட்டணம் இப்படி தான் இருக்குது. கிரெடிட் கார்டை வச்சு எங்கே வேணாலும் இவ்வளவு தான் கெப்பாசிட்டி உண்டா? எப்படி 3 லட்சம் வரை ஓட்டி கொண்டு வந்த நீ? ஓ, அப்படி சொல்லுதியா? கண்ண முடி உட்காரு. விட்டுட்டுமா? சரி, ஓகே. 3 முறை என்னைய பார். அந்த வழக்கில் உன்னை மாட்டாமாக்குதேன். உனக்கு கொஞ்சம் பணத்தை தந்து மெல்ல மெல்ல கரைச்சி விட்டுருக்கேன். நல்லா இருக்கு. போய்ட்டு வா.
கால் வந்துட்டு வாடா தம்பி. ஹோ அப்படியா, சரி வாங்க. நல்ல காலில் விடலை ஐயா, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. வாப்பா, முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயில் எங்கடா இருக்கு? உட்கார். முருகன் இருக்காரு. சரி, ஓகே. என்ன வேணும் இப்போ உனக்கு? என்ன தொழில் பார்க்க போகிற? கரெக்டு, புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேப்பர் பிளேட்லாம் தயார் பண்ணுறாங்களே, அது ஆர்டர்லாம் கரெக்டாக ஆகிடுதா? அதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கிட்டியா? எத்தனை லட்சம் வேணும் உனக்கு? கால் வந்துட்டோம். அதான் தொழில் தயாராக இருக்குது, அதை ஆரம்பிக்க பணம் இல்லைன்னு கேட்டு வந்திருக்கான்னு சொன்னேன். வாப்பா, கேட்டுருவோம். இந்தா உனக்கு அந்த தொழில் தொடங்க பணம் கிடச்சாச்சு, வெற்றியாக்கி தரேன். ஆனால் 3 மாத காலம் நீ பொறுமையாக இருக்கணும்டா. என்னை 3 முறையும் பாரு, ஜெயிச்சிரும். அதே கிடைக்கும். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரியா? யாருக்கு திருமணம்? சரி, நீங்கள் வாங்க, முன்னால் வந்துடுங்க. கால் வந்துட்டு வாங்க. சிந்தும் தேந்தொழி இதழ். என்ன சாமி இந்த பாட்டெல்லாம் போடுது? இன்னொருத்தர கால் வந்துட்டு வாங்க. செந்தேராயிரம் சொல்லிடுவா. அமாவாசை யாகத்தன்னைக்கு என்னைய பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய உத்தரவில் வாங்கிக்காப்பா அந்த காலத்தை. யாகத்துக்கு வர சேர்த்துக்கங்க. நீ கால் வந்துட்டு இங்கே போங்க. அண்ணாச்சி இங்கே போங்க, கால் வந்துட்டு வாங்க. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால். யாருக்குப்பா கல்யாணம் முடிக்கணும்? உன் கூட பிறந்த தம்பிக்கா? ஓகே. 1 2 3 4 5 6. சாதகத்தில் சனி பகவானை பற்றி யாரும் எதுவும் சொன்னாங்களாப்பா? சாதகம் போய் பார்க்கலையா? பார்த்தீங்களா? முட்டுக்கு கீழே ஏதாவது காயம் ஏற்பட்டு தழும்பு இருக்கும்னு சொன்னாங்களா? சனி பகவானுடைய பாதகம் இருக்குது. வண்டி வாகனங்கள் அவனை கரெக்டாக கவனமாக போக சொல்லு. புரியுதா? வரக்கூடிய வைகாசி மாதத்துக்குள்பட அந்த திருமணம் நடக்கும். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்கா, உடல்நிலையை சரியாக்குவோம், திருமணத்தை நடத்தித்தாரேன். இந்தா நல்லா இருக்கு. என் குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட கேட்டுக்கோங்க. யார் குடும்பத்தில் வாரிசு பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு யாருக்கா வேணும்? யாராவது கேட்டு வந்திருக்கீங்களா? 1. சரி, சென்னை உத்தரவு முடிஞ்சதுப்பா. கர்மசாமிக்கு அரோகரா, கர்மசாமிக்கு அரோகரா. கோயம்புத்தூர் பக்தர் இல்லைம்மா, பிறகு பார்க்கலாம். பிறகுனா நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். கோயம்புத்தூர் பிள்ளையின் தொழில் எதிர்கால வாழ்வை பற்றி கேட்டு வந்தது. பாப்பா கால் வந்துட்டு வரலாம். கோவை எல்லை அடுத்து தன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக மன உபாதை இருக்குன்னு கேட்டு வந்தவர்கள் 2. அப்படி நிலுக்கா உங்களுக்கு இருக்கா? அப்படி நிலுக்காங்க, அங்கே தள்ளி நிலுக்காங்க. கால் வந்துட்டு வாப்பா நீ. அடுத்து கோவை வீட்டில் ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக பாதிப்பு இருக்குது,
அதில் பாதகம் இல்லாமல் நடத்தி கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. அது யாருப்பா? யாருக்கு? சரி நின்றுக்காங்க. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். அவ்வளோதான் கோயம்புத்தூர் உத்தரவு. பொறுமையாக இருந்துக்கோங்க. கூப்பிடணும்னு நான் எதுவும் உனக்கு எழுதி ரெக்கார்ட் பண்ணி தந்திருக்கேனா? தந்திருக்கலாமா? உட்காருங்க. யாருக்குப்பா திருமணம்? அதான் வேலையும் எதிர்கால வாழ்வும் வேண்டும் என்று நீ கேட்டு வந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி நீ வாரிய, என்ன விஷயம்? சரி கரெக்ட். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையில் என் தங்கை மாரி, காளி, கோணியம்மன் போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில் இருக்குது. அதே மாதிரி யானை முகத்து விநாயக பெருமானுடைய ஆசி உன்னுடைய மனைக்குள்ளே இருக்குது. அதனால் ஆமாங்க, அப்படி தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உன் மகனுக்கு நிலையான தொழில் அமைஞ்சிரும். கல்யாணத்தை பற்றி தை 15ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமாக இருக்கும். சரி, தொழில் நல்லா அமைஞ்சிரும்ப்பா. நல்லா என்னை 2 முறை பாரு, தொழிலை மட்டும் பார்த்து வந்துடும். சரி, கர்மசாமிக்கு எதிர்கால வாழ்வை பற்றி நீ கேட்டிருக்கலாம். சொத்து சம்பந்தமாக பிரச்சனை உடையவர்கள் எதுவும் கோர்ட்டுக்கு போயிருக்கா? வழக்கு நடந்து வீட்டுக்குள்ளே கால் வந்துட்டுவாங்க. வியாபாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேரும் யார்? சகோதரிகளாமா? மகாலட்சுமி உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ விட்டு சொத்து வியாபாரமாக எல்லாம் வந்து பாட்டுக்கிறாங்க, குடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, வியாபாரமாக. அந்த பத்திரத்துக்கு எதுவும் செய்வன வைவன கோளாறுலாம் நடக்கலம்மா. நீங்கள் வீணாக அது சொந்தமாக எந்த கவலையும் படாதீங்க. அதை விற்று தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த கனியை கொண்டு அங்கே போடு. ஆமாம், வாரவங்களை வாங்க வைக்கிறேன். ஜெயிச்சுட்டார். வா, ஒரு சொத்துக்கு மட்டும்தான் இப்போ முடிவு. பக்கத்தில் வா, அப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டாரு. நல்லா இருங்க. கால் வந்துட்டு வரலாம். என்ன விஷயம்? என்னாச்சு? பொறுமையாக இருங்க. நீங்கள் இப்படி போங்க, கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒருத்தர் சொல்லணும். உடல்நிலை சரியில்லாதவங்க யார்? வந்து நில்லுங்க. முன்னால் உட்காரலாம். இந்த இடத்த விலை பேசி விற்று கொடுத்தா போதுமா? வேறு என்னப்பா வேணும்? அந்த கடனை நான் தீர்த்து தரேன். வில்லங்க இல்லாமல் முடிச்சு தந்துடுறேன். இதோ இன்னொரு 28 நாளையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இவர்கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பாலமுருகனுக்கு கொடுத்துருங்க. எஸ், உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நிலுக்காங்க. அப்படி வாப்பா. என்ன பண்ணுது? ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே. உங்களுக்கு உட்கார முடியுமா? நீங்கள் உட்காருங்க. கண்ண மூடுமா கொஞ்சம். சரி, கால் வந்துட்டு வா. கிரகப்படி இந்த உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வேறு எந்த தவறான நடவடிக்கைகளிலேயோ மாந்திரிகத்தாலேயோ நடந்திருக்கும் என்ற சிந்தனைகள் தேவையில்லை. இது குணமாகுமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இதை குணமாக்கி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். உனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டிய நிலை உண்டு. ஏற்கனவே ஒரு அறுவை சிகிச்சையை பார்த்து தான் இந்த சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இன்னொரு அறுவை சிகிச்சை ப்ராஸ்டேட் சம்மந்தமானது இருக்குது. அது வெற்றியாகும், ஆபத்து வராது. கால் வந்துட்டு வரலாம். ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு முடியாத பாவம், நான் அவ்வளோ பெரிய மனுஷன். மெல்ல மெல்ல வரலாம். இந்தாப்பா, ஜெயிச்சு தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். ஒரு கேள்வி சரி, நல்லா இருக்கு. மகாசக்தி ஸ்வரூபாய நாராயணா
அடுத்த பைசில் நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு அண்ணாச்சி? எது சொந்தமா? கால் வந்துட்டு வாங்க. என்னம்மா? அப்படியா? என்ன வேணும்? அந்த இடம் இன்னொருத்தனுக்குரியதுன்னு சொல்லி ஒருத்தன் பட்டா போட்டிருக்கானா? அது பட்டான்னா அவங்க அந்த முதல்ல இருந்ததெல்லாம் இழந்துட்டாங்க. ரெண்டாவது மீண்டும் அதுக்கு அவங்க குடியிருக்கிறவங்க மட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்கிறத பூரா என்னோடதுன்னு சொல்லிட்டு 14 வருஷமாக நடந்துச்சு. அவன் போட்டிருக்கிறது பொய்யான வழக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவனுக்கு துணையாக சட்டம் அவன் பின்னால் போய்கிட்டு இருக்கு. புரியுதா? கால் வந்துட்டு வரலாம். வழக்கறிஞர் அவர்களே, வருத்தப்பட்டு விடாதீர்கள். இந்தாப்பா, அந்த வழக்கில் வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பாரு, நான் ஜெயிச்சு தரேன். இந்தா மகனே, சந்தோஷமாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? என்ன உங்கள் பிள்ளைக்கு என்ன பிள்ளை? அது என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. தன் வாழ்வில் மன அமைதி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு வேதனைப்பட்டு வந்தது யாரு? கணவன் மனைவிக்குள்ள மன சங்கடப்பட்டு வந்திருக்கிறா? அது எந்த ஒரு உனக்கு? சரி போய்ட்டு இந்த விரலை படிப்பா பார்ப்போம். அளந்துடும். கால் வந்துட்டு வரலாம். கட்டியிருக்கு, கண்டு பார்ப்போம். மங்கள வாழ்வழிக்கும் கணபதியே. விநாயகர் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்திலே இருக்கு. உன் பிள்ளையினுடைய ஜாதக அம்சத்தை போய் பார்த்தேன். கேது சம்பந்தமான பாதிப்பு அவனுக்கு இருக்கிறதுனால அவனே ஒரு முடிவுக்கு வராமல் மனதை குழப்பிக்கிட்டு இருப்பான். இருக்கானா? அதனால் அவனுக்கு நல்ல காலத்தை உருவாக்கக்கூடிய ஆசி யோகம் வந்துருச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன, இந்த ஜனவரி பிறக்கிறதுக்கு முன்னால் மங்களகரமான காரியத்தை உருவாக்கி உங்களுக்கு வெற்றியை தரேன். பக்கத்தில் பக்கத்தில் வாப்பா. அந்த பணம் கிடைக்கும், ஆனால் வேலை இயற்கையாக கிடைக்கும். சென்று வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர்கள். கோபிச்செட்டிப்பாளையம்